கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் நினைத்திருக்கிற ஒரு நினைவு அது தீமைக்கல்ல, நன்மைக்காகவே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவை தேவன் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாகவே தேவன் செய்வார். ஒரு சமயம் ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரி என்ன செஞ்சா, ராஜா நாட்டில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னான். ஒரு சமயம் ராஜாவுக்கு கையில் காயம்பட்டு போயிடுச்சு. அந்த காயத்தோடு வருவான், தம்பி மந்திரி என் கையில் காயப்பட்டு போயிடுச்சப்பா, நல்லதுக்கு தான் ராஜா அப்படின்பா. என்னடா நான் வேதனையோடு இருக்கேன், நீ பாட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ராஜா என்னை ஜெயிலில் போடுறது நல்லது தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு, இவன் நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டு போட்டுக்கிட்டு ஒரு நாள் வேட்டைக்கு போவார். வேட்டைக்கு போகும்போது அங்கே காட்டில் உள்ள காட்டுவாசிகள்லாம் சேர்ந்து அந்த குலதெய்வத்துக்கு பலி செலுத்துவாங்க. அப்போ இவர் ராஜா போனவுடனே அந்த உருவத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அவனை பிடிச்சிட்டு போய் அவங்க தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ராஜா ஒரு அருமையான ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவனை அந்த அங்கத்தெல்லாம் செக் பண்ணிங்களா அப்படின்னாங்க. செக் பண்ணும்போது பார்த்தா அதில் கையில் காயம்பட்டு இருந்தது, அங்கவீனமாக இருந்தது. அதனால தான் அவனை விட்டுருங்கப்பா, கையில் குறை இருக்குதே, எதுக்கு நம்ம தெய்வத்துக்கு அதெல்லாம் ஆகாது என்று சொல்லி அவனை விட்டுட்டாங்க. உடனே ராஜா பெருமூச்சு விட்டுக்கிட்டு நேராக வரார், அரண்மனைக்கு வரார். மந்திரியை ஜெயிலேருந்து அனுப்புங்க அப்படிங்கிறாங்க, ஜெயிலேருந்து விடுதலை ஆக்குங்க அப்படிம்பாங்க. கொண்டுட்டு வந்தாங்க. மந்திரி நான் காட்டுக்கு போனேன், இந்த மாதிரி என்னுடைய கையில் கட்டுப்பட்டது நல்லதுன்னு சொன்னியே, நல்லதுப்பா, பழுது இருந்ததுனால விட்டுட்டானுங்க அப்படின்னு சொன்னானுங்க. அப்போ மந்திரி சொன்னானா, ராஜா என்னை ஜெயிலில் போட்டது எவ்வளோ நல்லது தெரியுமா, நான் உன் கூட வந்திருந்தேன்னா என்னை பலி செலுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்காக தான் நடக்கும். ஒரு ஏமாற்றம் வந்தாலும் நன்மைக்கு தான். எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருட்டீங்களா, உங்களை புறக்கணிச்சிருக்காங்களா? ஒரு சமயம் ஜான் வீஸ்லி நடத்தின ஒரு இன்டர்வியூவில் ஊழிய பயிற்சி, அந்த ஊழிய பயிற்சிக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. அதில் 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. கேம்பெல் மோர்கன் என்கிறவரும் கலந்துக்கிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டார் உபதேசம் பண்ணுகிற காரியத்தில். ரெண்டாவது பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கம் பண்ணுற காரியத்தில் அங்கே 3 போதகர்கள் இருந்தாங்க. 75 பேர் அங்கே பார்வையாளராக இருந்தாங்க. இவைகள் மத்தியில் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். சில நாள் கழித்து அந்த கேம்பெல் மோர்கனுக்கு ரிஜெக்டட் என்று ஒரு கடிதம் வந்தது. அதை கேட்டவுடனே மனசில் தோல்வி அடைந்தவர், மனசில் ஏமாற்றத்தோடு வருத்தத்தோடு இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னார், ஆண்டவர் அவனோடு பேசினார். என்ன தெரியுங்களா, உன்னை பூமியில் புறக்கணிக்கலாம்ப்பா, பரலோகத்தில் இருக்க தேவன் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். உன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறத விட்டுட்டு என்னுடைய திட்டத்துக்கு நீ இணைந்து கொள், நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். அன்றையிலிருந்து தேவன் அவருக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்தார், புத்தகங்களை எழுதினார், உலகத்தில் பிரசித்தி பெற்ற எழுத்தாளராக மாறினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை அப்படிதான் எல்லாரும் புறக்கணித்தார்கள், தாவீதை எல்லாரும் புறக்கணித்தார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை எல்லாரும் புறக்கணித்து குழியில் போட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க, அடிமையத்தனமாக கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆள் அனுப்பி கட்டுகளை அவிழ்க்க வைத்து அவனை ராஜாவாக உயர்த்தின தேவன் ஒரு நாளும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். யோசேப்புக்கு நன்மை செய்து உயர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் அவர்களெல்லாம் ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். யோசேப்பை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவன், தாவீதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவன், இவர்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வருகிற நாட்களில் வைங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீர் நினைத்திருக்கிற, அவர்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் வைத்திருக்கிற காரியங்களை நீர் வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Amen.